நமஸ்காரம். அடியன் சத்யபிரகாஷ் குருக்கள், அருள்மிகு ரத்னகிரி மிருதாச்சல கடவுள் திருக்கோவில் அர்ச்சகர். நம்ம முருகன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மூர்த்தி. இந்த முருகருக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுகள் ரொம்ப பழமையான ஆண்டுகள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய முருகனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு பழமையான விக்கிரகம். அதுக்கு முந்தைய ஒரு விக்கிரகம் இருந்திருக்கு. அந்த விக்கிரகத்தினுடைய சிதிலம் அடைந்த காரணத்தினால அப்போ இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் சுவாமி மாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பக்தர்கள் வந்து இருக்காங்க. இருவர் தம்பதியாக இருக்காங்க. ரொம்ப காலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப காலமாக இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகும்போது ஒரு நாள் பையனாக ஒரு பாலகனாக ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து விபூதி கொடுத்ததாகவும், அந்த விபூதி இட்டுன்றதுக்கப்புறம் 10 மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்ததாகவும், அந்த குழந்தை மிகவும் தமிழில் புலமையோட பிறந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த குழந்தை தான் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கௌமார மடம்னு சொல்லக்கூடிய இந்த கௌமார மடத்தை ஸ்தாபனம் செய்த ராமானந்த சுவாமிகள்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த முருகனுடைய அருளில் பிறந்தனால முருகனுக்கு ஒரு உபகாரமாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லி அவர் கௌமாரம் அப்படிங்கிற ஸ்தாபனத்தை முருகன் வழிபாட்டை முதன்மையாக எடுத்துக்கொண்டு கௌமார மடம்னு ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணுறாங்க. அதுலேருந்து இன்றைய வரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டு காலமாகவே இங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கியத்துக்கு முதல் வரத்தை அவர் கொடுக்குறாரு. 2வது கல்யாணம். இந்த ரெண்டுமே இங்கே நல்ல கண்கூட நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இங்கே தயிர் கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தயிர் அபிஷேகம் பண்ணி பிடிச்சி கொடுக்கணும். அதை பிடிச்சி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையோடும் பக்தியோடு அதை செய்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்குள்ளே மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி அடைகிறது நாங்கள் கண்கூட பார்த்து கொண்டிருக்கோம். இங்கே நிறைய பேர் மக்களும் அதை நம்புகிறாங்க. நிறையா மக்கள் வராங்க. இங்கே தை அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பால் கூட எடுக்கிறாங்க. அதுலேயும் நிறையா 15 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க, டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்ணி அதில் கிடைக்காம போனவங்க, இறைவனோட திருவருளால் குழந்தை கிடச்சிருக்கு. இதெல்லாம் முருகன் நீங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கார். குழந்தை பாக்கியத்துக்கு முருகன் வந்து ரொம்ப அற்புதமான மூர்த்தி. இந்த நம்மளுடைய கரட்டுமேடுன்னு சொல்லக்கூடிய ரத்னகிரி திருக்கோவில். அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு விசேஷம் என்னென்னா சுவாமியினுடைய இடது பக்கத்தில் மயூரமானது இடது பக்கத்தில் இருக்கும். மற்ற கோவிலெலாம் பார்த்திங்கன்னா வலது பக்கம் மயில் இருக்கும். இங்கே இடது பக்கத்தில் இருக்கும். இது இந்திர மயில்னு பேர். சூரசம்ஹார காலத்துக்கு முந்தைய ஸ்தலமாக கூறப்படுகிறது இந்த சுவாமியோட அமைப்பெல்லாம் வச்சு சொல்ல பார்த்தா. அதனால் வந்து நீங்கள் சுவாமி நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு யாரெல்லாம் இங்கே வராங்களோ எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் சுவாமி கொடுக்குறார். இன்றைக்கும் கண்கூட நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய மக்கள் இதை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் குழந்தை பாக்கி நிறையா ரொம்ப நாள் எல்லாமே இருக்கிறதுக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இதுதான் என்னுடைய விசேஷமான ஸ்தலங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் சக்தி ரோட்டில் இருக்குது ரத்னகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கரட்டுமேடு. இந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி வந்தால் ரத்னகிரி குமரக்கடல் திருக்கோவில் எனக்கு இதை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.